எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 272வது வீடியோ. அதில் ஃப்ளவர் மெடிசன்னு பார்க்கும்போது 7வது வீடியோ. ஓகேயா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப மருத்துவ குணம் உள்ள ஒரு செடிங்க. அதுக்கு பேர் தான் கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி நான் எங்கள் வீட்டில் வளர்த்துட்டு வரேன். இதுதான் அது 2-3 சின்ன இதாக பறிச்சிட்டு வந்திருக்கேன் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக. இதுதான் கரிசலாங்கண்ணி. இலையெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட பெருசாகும், நல்ல பெருசாக வளரக்கூடியது. ஆனால் இது செடியே சின்னது தான். அது ஒரு 2 மாதம் நிற்கும், அதுக்கப்புறம் வாடிடும். ஆனால் அந்த 2 மாதத்துக்குள்ளே இந்த பாருங்கள், இப்போவே வாட ஆரம்பிச்சு பார்த்தீங்களா? அடியில் முதல்ல வர்ற இலையெல்லாம் மஞ்சளாகி அதே கரிஞ்சு போயிடும். கரிஞ்சு போய் செடியிலே நிற்கும். ரெண்டாவது, இந்த கரிசலாங்கண்ணியில் 2 விதம் இருக்குது. ஒன்று வெள்ளை கரிசலாங்கண்ணி. இப்போ என் கையில் இருக்கிறது வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது வெள்ளை கரிசலாங்கண்ணி. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே, ஆனால் இதெல்லாம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஒன்றும் புதுசு கிடையாது. வெள்ளை கரிசலாங்கண்ணி, இன்னொன்று மஞ்சள் கரிசலாங்கண்ணி. ஸோ வெள்ளை மஞ்சள் 2 இருக்குது. ஓகே, இது ஜஸ்ட்டு ரோட் சைடெல்லாம் கண்டபடி வளர்ந்துருக்கும். ஆனால் அது அதை சின்னதாக இருக்கும்போதே அதை பறிச்சிட்டு நம்ம வீட்டில் 2-3 செடி தொட்டியில் வச்சோம்னா நல்லதாக வளரும். ஓகே, இதோட மருத்துவ குணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு கரிசலாங்கண்ணிக்கு சான்ஸ்கிரிட்டில் பேர் பிருங்கராஜ். பிருங்குனா என்ன? தலைமுடின்னு அர்த்தம். ராஜ்னா ராஜா, அதாவது தலைமுடிக்கு ராஜா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கரிசலாங்கண்ணியை உபயோகித்தோம்னா தலைமுடி நல்லா வளரும் அப்படிங்க. அதனால தான் அந்த காலத்திலே சான்ஸ்கிரிட்டில் பிருங்கராஜ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதில் எப்படி என்ன பண்ணலான்னா, இப்போ தான் நீல பிருங்காதி தைலம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதில் எல்லாம் இந்த இலையோட எக்ஸ்ட்ராக்ட் தான் உபயோகிக்கிறாங்க. ஓகே, இதில் நான் சின்னதில் நான் 7 வயசு 8 வயசுலாம் இருக்கும்போது எங்கள் பாட்டி இது பண்ணுறதை பார்த்துருக்கேன். அவங்க நிறைய இவ்வளோ தூரம் ஒரு அரை சாக்கு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க கடையிலேருந்து. இந்த கீரை கடையிலேருந்து கீரைக்காரிங்கள்ட்ட இருந்தெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இல்லைன்னா ரோட் சைடு போய் பறிச்சிட்டு வான்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களாம் பறிச்சிட்டு இந்த இலையை மட்டும் எடுத்து உரலில் போட்டு இடிப்பாங்க. உரலில் போட்டு இடின்னு இடித்து அதை சாறு பிழிஞ்சு வைப்பாங்க. இப்போ சாறு பிழியும்போது அதில் 2 டம்ளர் சாறு கிடச்சதுன்னு வச்சுக்கோங்க. அதே 2 டம்ளரில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்ல வாயகலமுள்ள கனமான ஒரு உருளியும் கேரளாவில் நல்ல பெரிய பாத்திரத்தில், அலுமினியத்தில் எல்லாம் எடுக்கக்கூடாது, நல்ல கட்டி திக்னஸ் உள்ள நல்ல பெரிய கடாயில் முதல்ல இந்த 2 டம்ளர் தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா அது கொதித்த உடனே இந்த ஜூஸை எடுத்து ஊற்றுவாங்க. கரிசலாங்கண்ணி இலையோட சாறு பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றுவாங்க. அதை ஊற்றி கிண்டி அந்த கரெக்டாக அந்த பருவம் வரும்போது இறக்கி வச்சுருவாங்க. அடுத்த நாள் நல்ல ஒரு பாத்திரத்தில் அந்த பாத்திரத்தோட வாயை வெள்ளை துணியில் கட்டி இதை அப்படியே வடித்து ஊற்றுவாங்க. அடியில் நிறைய கசடு இருக்கும், கருப்பாக. கசடெல்லாம் தூக்கி போட்டுடணும். அப்போ அந்த எண்ணெயை பாட்டிலில் வச்சு தினமும் எங்களுக்கெல்லாம் அதுதான் இது பண்ணுவாங்க. எங்கள் பாட்டி 90 வயசு வரைக்கும் இருந்தாங்க. 90 வயசு வரைக்கும் இதை தான் தேய்ச்சிட்ருந்தாங்க. வயசாகும்போது இதெல்லாம் செய்ய முடியல. ஆனால் கூட அந்த எண்ணெய் இல்லாட்டினா தலைவலி வந்துடும். ஏன்னா அவங்க பிறந்ததுலேருந்து 90 வயசு வரைக்கும் இதையே தேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள்லாம் இதெல்லாம் செய்கிறதுக்கு முடியாதுன்னு சொல்லி மெதுவாக வெறும் தேங்காய் எண்ணெய்க்கு மாறிட்டோம். ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இது பிருங்கராஜ், அதாவது தலைமுடி வளர்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஔஷத செடியாக்கும். இது மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. வேறு என்ன மருத்துவ குணங்கள்? அதாவது இந்த தூக்கம் வராதவங்களுக்கு இந்த செடியோட சாறு நல்லா காய வச்சு எண்ணெயோடு சேர்த்து காய வச்சு தைலமாக்கி அதை இந்த மண்டையில் தடவிட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரும். இது மட்டும் இல்லை, இந்த தூக்கம் வராமல் பெரியவங்க கஷ்டப்படுறாங்க. வயசானவங்களுக்கெல்லாம் தூக்கமே கிடையாது ராத்திரி. ஆனால் அவங்க பகலில் நிறையா தூங்குறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதை வெளியே வராது. நைட்டு தூங்கலைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க.
நைட்டு தூங்காதவங்களுக்கு, தூக்கம் வராதவங்களுக்கு, சில குழந்தைங்கள்லாம் ஏதோ பேன் கடிக்கும், வயிறு வலி, பல்லுகளில் பூச்சி, வயிற்றில் பூச்சி, அந்த மாதிரி நிறைய உபாதைகள் இருக்கும்போது குழந்தைங்க நைட்டு தூங்கவே தூங்காதுங்க. அவங்களும் தூங்க மாட்டாங்க, நம்மளையும் தூங்க விட மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இந்த 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 தைலத்தை எடுத்து நல்லா தலையில் தடவி விட்டோம்னா நல்லா தூங்குவாங்க. அது மட்டும் இல்லை, தூக்கம் வராதவங்களுக்கு தேங்காய் எண்ணெயே போடுங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெயை வாங்கி உள்ளங்காலில் சூடு பறக்க நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம்னா உடனே தூங்கிடுவாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் நிறைய கை வைத்தியம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, வயசாகும்போது சிலவங்கள்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்றாங்க, 1 சாப்பிட்றாங்க, 2 சாப்பிட்றாங்க, 3 சாப்பிட்றாங்க. பழக உடம்பு அது கேட்காது. அப்போ 3 சாப்பிட்டதுக்கப்புறமும் கொட்டை முழிச்சிட்ருப்பாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் போகும்போது நேச்சுரலாக இருக்க ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது நல்லது. அப்போது தலையில் முடி வளர்கிறதுக்கு, அந்த நரமுடியை தவிர்க்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் இது ரொம்ப பிரயோஜனப்படும். இன்னொன்று, இதில் அப்போ ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், தலைமுடி சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் இது உபயோகப்படும். ஓகே. அதே மாதிரி டேண்ட்ரஃப்னா என்ன? இந்த தலையிலேருந்து இந்த தூளாக விழும். அது என்னென்னா, மண்டை இருக்குல்ல, மண்டை ஓட மேலே நம்ம ஸ்கின் தான் இருக்குது, தோல். நம்ம உடம்பில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல் பாடியை தோல் தான் கவர் பண்ணி வச்சுருக்காங்க, தோலால் கவர் பண்ணியிருக்கு. அப்போ தலையோட்டில் இருக்கிற தோலுக்கு பேர் தான் ஸ்கேல்ப்பு அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்கேல்ப்பில் எண்ணெய் இல்லாதனால தான் இந்த டேண்ட்ரஃப். சிலவங்களுக்கெல்லாம் சீப்பு போட்டு சீகுனா அப்படியே வெள்ளையாக வரும். அதெல்லாம் ரொம்ப ஒரு வியாதி மாதிரி தான். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரே வழி, தலையில் அந்த ஸ்கேல்ப்பில் எண்ணெய் தேய்க்கணும். அப்போ இந்த மாதிரியெல்லாம் தயாரித்த எண்ணெயை தேய்ச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லையா, தேங்காய் எண்ணெயாவது தேய்க்கணும். ஓகே. ஒரு நல்ல எண்ணெய் போட்டு அந்த ஸ்கேல்ப்பை ட்ரை ஆகாமல் வச்சுக்கணும். எப்போ ஸ்கேல்ப்பு ட்ரை ஆகுதோ அப்போ தான் இந்த ஸ்கேல்ப்பு காஞ்சி உதிருது. அதுக்கு தான் டேண்ட்ரஃப்னு பேர். ஸோ டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கு, தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு, ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த எண்ணெயோட இந்த தைலத்தை நம்ம உபயோகிக்கலாம். ஏன்னா இதில் ஆன்டிபாக்டீரியல் குணங்கள் இருக்குது, ஆன்டி மைக்ரோபியல் குணங்களும் இருக்குது. ஆன்டிபாக்டீரியல், மைக்ரோபியல்னால் என்ன? இந்த நுண்ணு உயிரிகள், கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா இருக்குது, அதெல்லாத்தோட இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா இதை யூஸ் பண்ணால் போகிறோம், இன்ஃபெக்ஷன் மாறும். அது மட்டும் இல்லை, இந்த தேள் கடிக்கு இந்த இலையோட சாறை பிழிஞ்சு ஊற்றுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா இலையை கொதிக்க வச்சு அதோட டிகாக்ஷன் எடுத்து அந்த தேள் கடித்த பாகத்தில் போட்டோம்னா, தேள் கொட்டின பாகத்தில் போட்டோம்னா அது விஷம் ஏறாமல் இருக்கும். அதே மாதிரி ப்ராங்கைட்டிஸ், அதாவது சுவாச உறுப்புகள் சம்மந்தப்பட்ட வியாதிகள், ப்ராங்கைட்டிஸ், ஆஸ்மா, அதே மாதிரி இந்த ஜீரண உறுப்புகள், வயிறு, லிவரு சம்மந்தித்த டிஸார்டர்ஸ்க்கெல்லாம் அது ரொம்ப ஜாண்டிஸ், மஞ்சக்காமாலைக்கு நல்லது, அல்சருக்கு நல்லது. அப்புறமேலு இந்த ஆறாத புண்ணு இருந்ததுன்னா இதோட இலையெல்லாம் பிழிஞ்சு போடுறது நல்லது, பத்து போடுறது நல்லது. அந்த மாதிரி அதே மாதிரி லியூகோடர்மாவுக்கு ரொம்ப கைகண்ட மருந்து. லியூகோடர்மானா குஷ்டம்ங்கிறது வேறு, லெப்ரசி. லியூகோடர்மாங்கிறது, லியூகோனா வெள்ளைன்னு அர்த்தம், அப்போ டர்மானா ஸ்கின், அப்போ ஸ்கின் வெள்ளையாகிறது தான் லியூகோடர்மா. அதுக்கெல்லாம் இந்த செடியை உபயோகப்படுத்துவாங்க. ஸோ இது ரோட் சைடில் தானாக வளருது, ஒரு 2 மாதம் நிற்கும், அதுக்கப்புறம் தானாக இறந்து போயிடும். ஆனால் கூட இதுக்கு ரொம்ப மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ ரோட் சைட்லேருந்தே ஒரு சின்ன இலச 4 செடியை வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கலாமே. நான்லாம் அப்படி தான் எங்கள் வீட்டில் வேலைக்கு வரவங்கள்ட்டெல்லாம் சொல்லுவேன், இதை கொண்டு வாங்கன்னு. அவங்க ரோட்டில் எப்போ பார்த்தாலும் அதை கொண்டு வந்துடும். நான் சொல்லியிருக்கேன், வேரோடு பிழுங்கி கொண்டு வரணும்னு. அதை நம்ம சின்ன சின்ன சட்டியில் வச்சோம்னா அது வளரும். இதோட இலையை மட்டும் அடியிலேருந்து இலையாக கிள்ளி அதை தண்ணியில் போட்டு காய்ச்சி கூட குடிக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான மருத்துவ குணங்கிறது, நம்ம நெஞ்சு சளியை கட்டாமல் பாதுகாக்கும்.
அதாவது சித்தர்கள்லாம் அதை கோழைம்பாங்க. அந்த கோழையை யமனுக்கு சமானம் அப்படிம்பாங்க. அதாவது கோழை நெஞ்சில் கட்டிடுச்சுனாலே என்ன ஆகும்? நிமோனியா வரும். நிமோனியா வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மூச்சு விட முடியாமல் இறந்துருவாங்க. அவ்வளோ மோசமான விஷயம் அது. இந்த கபம்ங்கிறது கபக்கெட்டு அப்படிம்பாங்க. அதுக்கு இங்கிலீஷில் ஃப்ளம் அப்படிம்போம். அதுக்கு தான் கோழைம்பாங்க தமிழில். அந்த கோழை வந்தாலே வயசானவங்களுக்காக பாருங்கள், சும்மா இருக்கும்போதே காரி துப்பிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா உடம்பு நிறைய கோழையை உற்பத்தி பண்ணும். ஓகே, அப்போ சித்தர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? கோழை வர ஆரம்பித்தாலே உனக்கு யமன் வர ஆரம்பிச்சிட்டான், பக்கத்தில் யமன் வரான், கோழைங்கிறது யமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, புஸ்தகத்தில் எழுதியிருக்காங்க. அப்போது அந்த மாதிரியெல்லாம் வயசானவங்களுக்கெல்லாம் இந்த கோழையெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு படுக்கையாக கிடக்கிறத விட இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தலாம். ஆனால் நான் இப்போ வந்து இதோட மருத்துவ குணங்களை பற்றி தான் சொல்கிறேன். நான் ஒரு டாக்டர் கிடையாது. அதனால் இது எப்படியெல்லாம் சாப்பிட்ணுங்கிறது ஒரு ஆயுர்வேத டாக்டரை போய் பார்த்து, ஆயுர்வேத வைத்தியனுக்கு தான் இதெல்லாம் தெரியும். ஓகே, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இதை எதுக்கு கொண்டு வர சொல்கிறேன், எதுக்கு வளர்க்குறேன்னா, இந்த அடியிலேருந்து இந்த பாருங்கள், அடியில் இருக்க இலையெல்லாம் மஞ்சளாகிடும், அப்புறம் கருப்பாக காஞ்சி அதிலே இருக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து சின்னதாக இருக்கும்போதே பூக்க ஆரம்பிச்சிடும். அந்த பூத்து அதோட காய் வந்து குட்டி குட்டியாக இருக்கும், குட்டி குட்டியாக கருப்பாக இருக்கும். அந்த காயெல்லாம் வெடித்து பக்கத்துலேயே விழுந்து அங்கங்கே செடி முளைக்கும். இப்போ நான் மெயினாக எதுக்கு இது பண்ணுறேன்னா, இந்த இலையெல்லாம் எடுத்து ஒரு 10 இலை, ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை 10 இலை எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம். இப்போ பாட்டி பண்ண மாதிரி தலையில் எண்ணெயெல்லாம் தேய்க்கிறதுக்கெல்லாம் நமக்கு தைலம் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. பட் உள்ளே சாப்பிட்றது கோழை கட்டாமல் பார்த்துக்கணும். ஓகே, அதுக்கு இது ரொம்ப நல்லது. ஓகே, அப்போது இந்த மாதிரி கொஞ்சம் மருத்துவ செடிகளெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கிறது, அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் தண்ணி கொதிக்க வச்சு தண்ணி குடிக்கணும்னு இல்லை. இப்போ வயசானவங்களுக்கெல்லாம் நெஞ்சு சளி இருந்ததுன்னா ஓமவல்லி இலை குடிக்கலாம், ஓமவல்லி தண்ணி குடிக்கலாம். இது ஒரு நாளைக்கு குடிக்கலாம், அது ஒரு நாள் குடிக்கலாம், ஒரு நாள் துளசி வாட்டர் குடிக்கலாம். இந்த மாதிரி மாறி பண்ணோம்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி தானாக ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தி ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தி இருந்ததுன்னா இந்த மாதிரி இந்த கோழை கட்டெல்லாம் கட்டாது. ஓகேயா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். வீட்டில் வளர்க்க வேண்டிய செடிகள் இதெல்லாம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் சின்ன விஷயங்கள்லாம் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை இந்த இலையெல்லாம் மட்டும் கிள்ளி கூட இது தொகையல் பண்ணி சாப்பிட்லாம், கீரை பொரியல் பண்ணுற மாதிரி கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. இது வந்து மருத்துவ குணம் உள்ளதுன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் இந்த வீடியோ முகாந்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, கரெக்டாக என்னென்ன டிசீஸ்க்கு எப்படி சாப்பிட்ணுங்கிறது ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும். ஓகே, நன்றி, நமஸ்காரம்.